வருட ராசி பலன் 2025 கடகம். குணாதிசயங்கள். கடக ராசியினர் கற்பனை திறம் மிக்கவர்கள். இவர்கள் பிறரின் கருத்துக்களை எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். இவர்கள் நுண்ணுணர்வு மிக்கவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள், இரக்கமிக்கவர்கள். இவர்களிடம் புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் காணப்படும். அனுசரித்து போகக்கூடியவர்கள், மென்மையாக பேசும் இயல்பு உடையவர்கள். இவர்கள் திடீரென்று எதிர்பாராத விதமாக மாறக்கூடியவர்கள். சில சமயங்களில் திடீரென்ற கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். சில சமயங்களில் அன்புடன் நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் அடக்கமாக அல்லது பயந்த சுபாவத்துடன் இருப்பார்கள். சில சமயங்களில் கலகலப்பாக தைரியமாக இருப்பார்கள். பொறுமை காப்பதன் மூலம் தேவையற்ற சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். ராசி பலன். கடகம். பொது பலன்கள். இந்த வருடம் உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த வருடமாக திகழப் போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபத்தையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவியையும் அமைத்து தரும் உன்னத வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. வெளிநாட்டில் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்கல்வி பயிலும் பாக்கியத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் தரப்போகிறது. அமைச்சு பணியாளர்களாக அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு தன நிலையில் ஏற்றத்தை கொடுக்கும். பங்கு வர்த்தக தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அரசு பொதுப்பணித்துறை உத்தியோகத்தில் நிர்வாக துறையில் உயர் பதவி கிடைக்கும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களை பெற்று தரும் விதமாக இந்த வருட கிரக நிலைகள் உள்ளன. காதல் உறவில் உள்ளவர்களுக்கு அந்யோன்யம் கூடும். கணவன் மற்றும் மனைவிக்கு தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரித்து காணப்படும். இந்த வருடம் வயது முதிர்ந்தவர்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் நோய்களில் இருந்து வெளியே வரலாம். மின்பொறியியல் துறையில் வேலையில் உள்ளவர்களுக்கு தனக்கு கீழே வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கணக்கு தணிக்கையாளர்களாக வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்கும். வேலை. இந்த வருடம் புதிய தொழில் முதலீடுகளுக்காக அரசு வங்கிகள் மூலம் தாங்கள் கேட்ட கடன் கிடைக்கும். ஜனவரி மாதத்தில் பொருள் வர்த்தக தொழிலில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உடைய தொழில் அதிபர்களுக்கு பிப்ரவரி மாதம் புதிய நண்பர்கள் மூலம் தன உதவிகள் கிடைக்கும். மார்ச் மாதம் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பணத்தை கையாள்வதில் சற்று கவனம் தேவை. பணத்தை தொலைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் மாதம் தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனைக்கு தினமும் தியானம் செய்வதன் மூலம் தூக்க குறைபாடுகள் நீங்கும். மே மாதம் அந்நிய செலாவணி வர்த்தக துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன லாபம் கூடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். கணினி விற்பனை செய்யும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன லாபம் அதிகரித்து காணப்படும். ஆகஸ்ட் மாதம் பள்ளிக்கல்வி துறையில் நிர்வாக துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். கூட்டாக தொழில் புரிபவர்களுக்கு செப்டம்பர் மாதம் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அக்டோபர் மாதம் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்த்தல் நலம். நவம்பர் மாதம் பலசரக்கு வியாபாரத்தில் போட்டி அதிகரித்து காணப்படும். டிசம்பர் மாதம் எண்ணெய் எடுக்கும் தொழில் செய்பவர்கள் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்பட அஷ்டலக்ஷ்மி பூஜை. காதல். திருமணம். இந்த வருடம் காதல் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு காணப்படும். ஜனவரி மாதம் காதலர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும். இருவரும் இன்பச் சுற்றுலா சென்று வருவதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்கலாம். பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். அதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். மார்ச் மாதம் தங்களது வாழ்க்கை துணைக்கு ஆடை மற்றும் அணிகலன் வாங்கி தருவது அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏப்ரல் மாதத்தில் புதியதாக காதலை சொல்ல விரும்பும் நபர்கள் தங்கள் காதலை தெரிவிப்பதற்கு உகந்த மாதம் ஆகும். மே மாதத்தில் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படும் காதலர்கள் இருவரது குடும்பத்தாரின் சம்மதம் கிடைத்து திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஜூன் மாதத்தில் திருமண முயற்சிகள் வெற்றி பெற்று திருமணமும் நல்ல முறையில் நடைபெறும். ஜூலை மாதத்தில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் தங்கள் துணையை கூட்டிக்கொண்டு பல ஊர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் இருவருக்குள்ளும் அந்யோன்யம் கூடும்.
காதல் மற்றும் திருமண வாழ்வு சிறக்க லக்ஷ்மி பூஜை. நிதி நிலைமை. இந்த வருடம் நிதி நிலையை பொறுத்தவரை மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஜனவரி மாதத்தில் பிரயாணம் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கு நல்ல தனலாபம் ஏற்படும். நீங்கள் வெவ்வேறு இடங்களில் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உகந்த மாதமாக உள்ளது. பிப்ரவரி மாதம் வீட்டிற்கு வண்ணம் அடித்தல் போன்ற பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். மார்ச் மாதம் உங்கள் குடும்பத்தில் திருமண விழா, பிறந்த நாள் விழா போன்ற சுப காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். மார்ச் மாதம் நிரந்தர வைப்பு நிதிக்காக முதலீடு செய்வது பிற்காலத்தில் நல்ல தனலாபத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தில் தங்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக கடன் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது. மே மாதத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் செய்வீர்கள். ஜூன் மாதத்தில் நிலம் மற்றும் அசையா சொத்துகளின் மேல் முதலீடு செய்வது பிற்காலங்களில் அதிக லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடைகள் விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு ஜூலை மாதம் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான செலவுகள் அதிகம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் தகவல் தொடர்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஜூபிட பூஜா. பொருளாதாரத்தில் ஏற்றம் காண குரு பூஜை. மாணவர்கள். இந்த வருடம் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூடும். உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்கள் அதிக கவனத்துடன் அதிக நேரம் படிக்க நேரும் என்பதால் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இளங்கலை அறிவியல் கல்வி படித்த மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தில் சிறிது மந்தநிலை காணப்பட்டாலும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிறப்பாக இருக்கும். கணினி அறிவியல் படிப்பு படிக்கும் மாணவர்கள் கவனச் சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் வெற்றி காண்பார்கள். இயற்பியல் சார்ந்த படிப்பில் முதுகலை படிப்பை கல்லூரியில் முடித்த மாணவர்கள் வெளிநாட்டில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இளங்கலை பொறியியல் படிப்புகளில் சேர கல்விக்கான உதவித்தொகையை பெற விரும்பும் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் வகையில் படிப்பிற்கான உதவித்தொகையை பெறுவார்கள். பொறியியல் பட்டத்தில் சேர்வதற்காக போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று முதல் நிலையை பிடிக்கும் நிலை உருவாகும். கல்வியில் சிறந்த விளங்க புதன் பூஜை. ஆரோக்கியம். இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் வந்து போகும். நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நன்மை பயக்கும். ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கிய உணவுகளையும் உரிய மருந்துகளையும் சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து குணமடையலாம். பிப்ரவரியில் நடுத்தர வயதுள்ளவர்களுக்கு மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். போதுமான அளவு நீர் எடுத்துக்கொள்வது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனைகளை போக்கும். ஏப்ரல் மாதத்தில் வயதில் மூத்த பெண்களுக்கு மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறித்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு உடல் உபாதைகளில் இருந்து மீள முடியும். நவம்பர் மாத காலகட்டத்தில் வயது முதிர்ந்த ஆண்களுக்கு மனபதட்டம் அதிகரித்து காணப்படும். தினமும் தியானம் செய்வதன் மூலம் எளிதாக மனப்பதட்டத்திலிருந்து விடுபடலாம். நல்ல உடல் ஆரோக்கியம் பெற சனி பூஜை. பரிகாரங்கள். வயதில் மூத்த பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்வது செல்வ வளத்தை கூட்டும். படிக்க வசதியற்ற மாணவர்களுக்கு படிப்பில் உதவ தொழில் நிலை சிறக்கும். ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைத்துவர முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். அதனால் அனைத்து சுப காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அஷ்டலட்சுமி பூஜை. சாதகமான மாதங்கள் ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர்.